இரண்டாவது சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே பதியவும் அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் படியாக நாம் கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமும் நீதியின் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே தேவனே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உம்முடைய வசனங்களை கேட்கும்படியான செவிய நீர் எங்களுக்கு தாரும். சங்கீதக்காரன் கேட்டது போல கர்த்தாவுடைய சமூகத்தில் கேட்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியான கண்களை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய நாமத்தை மிகைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இந்த பூலோகத்திலே வாழவும் பரிசுத்தத்திலே பூரணத்தை நோக்கி நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். இந்த இரண்டாவது சங்கீதத்திற்கு நாம் போன மாதம் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம் இல்லையா? கர்த்தர் ஆளுகிறார். என்ன செய்கிறார்? கர்த்தர் ஆளுகிறார். ஒரு மனிதனை 3 பேர் ஆளுகிறார்கள். யார் யாருன்னு தெரியுமா? ஒன்று தேவன் விசுவாசிகளை, இன்னொன்று சாத்தான் 2, மூணாவது உங்களை நீங்களே ஆண்டு கொள்ளுகிறீர்கள். என்னது? சுய புத்தியின் மேல் சார்ந்து, தேவனை சாராமல் சுய புத்தியின் மேல் சார்ந்து தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளுகிறார்கள். புரியுதுங்களா? இப்போ 3 பேர். ரைட். இந்த இரண்டாவது சங்கீதத்திலே 2ஆம் அதிகாரம் 2 சங்கீதம் 2, 4, 5 வசனங்களிலே ஆண்டவருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் குறித்து இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வீற்றிருப்பவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். இங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனமாக தேவன் வருங்காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. பரலோகத்திலே வீற்றிருப்பவர் நகைப்பார் என்று சொல்லுகிறது. நகைத்தல் என்பது பரலோகத்திலே வீற்றிருப்ப நகைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திலே நகைத்தல் என்பது மகிழ்ச்சியை குறிக்கும். சிரிக்கிறது இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியை குறிக்கும். ஆனால் பிறர் செய்யும் தவறான செயல்களை கண்டு பிழையாக அவர்கள் செய்யும் போது அவர்களுடைய அறியாமையை குறித்து ஏளனமாக சிரிக்கிற ஒரு சிரிப்பும் உண்டு. ஏளனப்படுத்துவதின் நிகழ்வாகவும் இந்த சிரிப்பு அமைந்திருக்கிறது. தேவனுக்கு பயப்படாமல் எதிர்த்து நிற்பவர்களுக்கு ஏற்புடைய தீர்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய காலங்களிலே கொடுப்பார் என்பதை இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறது. இந்த தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள் அவர்கள் செய்யும் செயல்களை கண்டு பரிதாபத்தோடு பார்த்து ஆண்டவர் நகைப்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு எதிராக செயல்படும் அனைத்து செயல்களுக்கும் ஒரு நாள் அவரவர்களுடைய கிரிகளுக்கு தக்கதான பலன் என்னுடைய கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 1:26 வாசியுங்கள். நீதிமொழிகள் 1:26. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். என்ன செய்வேன்? ஏளனம் பண்ணுவேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடிதியில் விழுந்து சகாயமின்றி நாசம் அடைவான். இந்த வேத வசனம் அடிக்கடி, அதாவது வனாந்தரத்திலே அடிக்கடி மழை பெய்தும் அந்த மழை
பெய்யாதது போல இருக்கிறது போல இருக்கிற ஜனங்களை நோக்கி சொல்லுகிறான், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், ஏளனம் பண்ணுவேன். என்ன செய்வேன்? நான் சொல்கிறத நீங்கள் கேட்கல, ஆனால் இப்போ என்ன செய்வீங்க? அவதி படுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்பேற்பட்ட நிகழ்வை சொல்லுங்க. நீதிமொழிகள் 1:27 அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, புயல் போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் எள்ளி நகையாடுவேன். என்ன செய்வேன்? எள்ளி நகையாடுவேன் என்று சொல்லுகிறான். ஏளனம் பண்ணுவேன். ஏன்னு கேட்டால், அடிக்கடி தேவன் வேத வசனத்தை கொண்டு கடிந்து கொள்ளுகிறார். அவருடைய கடிந்து கொள்ளுதலை சற்றேனும் செவி சாய்க்காதபடிக்கு தங்களுடைய செவியை மந்தமாக்கின ஒவ்வொருவருக்கும் நிகழக்கூடிய ஏளனமாக இது இருக்கிறது. 2, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். என்ன செய்வார்? அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவர்களோட பேசி அவர்களை என்ன செய்வார்? கலங்க பண்ணுவார். மனுகுலத்தின் மீட்புக்காக தம்முடைய குமாரனை அனுப்பி அவரை பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார். அதன் மூலம் பாவிகளின் மேல் விதிக்கப்பட்டிருந்த தேவ நீதி நிறைவேறிற்று. ஆகையால் தேவ கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அந்த மனிதன் தேவனுடைய அன்புக்கு பாத்திரவானாக மாறிப்போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே, அவருடைய பரிகார பலியினாலே, அவருடைய மீட்பின் மரணத்தினாலே, ரட்சிப்பின் திட்டத்தை தம்முடைய மரணத்திலே நிறைவேற்றினதினாலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் யாவரும் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் ஏற்படுத்தின அந்த மரணத்தின் மூலமாக தண்டனைக்கென்று ரோமர் 6:23 நாம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய நாம் அவருடைய மரணத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினாலே நாம் அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரவான்களாய் மாறினோம். யோவான் 3:16 வாசியுங்கள். தேவன், சத்தமா வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். அளவில்லாமல் அன்பு உங்கள் நம் மீது பொழிந்தபடினாலே நாம் கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த நாம் அன்புக்கு பாத்திரவானாக மாறினோம். அந்த அன்பினாலே விளைந்த விளைவு என்ன? 1:12 யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த அன்பின் விளைவு அவருடைய குமாரனாக, அவருடைய பிள்ளையாக, சேஷ்ட புத்திரனாக ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை அங்கீகரித்தார். தண்டனைக்காளான நம்மை அன்புக்கு பாத்திரவானாகவும், நரகத்திலே அழியிருந்து சாத்தானின் குமாரர்களாக பிள்ளைகளாக இருந்து சாத்தானை பிரியப்படுத்தி கொண்டிருந்த நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாகவும், தம்முடைய சொந்த பிள்ளைக்கு உரிய அனைத்து சுதந்திரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். இப்படி அவரை விசுவாசிக்காதவரை, அதாவது அவருக்கு எதிர்த்து நிற்போர் மீது கர்த்தருடைய கோபம் என்றும் நிலை நிற்கும். எனவே நியாய தீர்ப்பு நாளில் அவர்களோட பேசி அவர்களை அக்கினி கடலிலே தள்ளுவார். வெளிப்படுத்தல் விசேஷம் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும்
அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இந்த இறுதி பகுதியை வாசிப்போம். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். எந்த முத்திரை தரித்து கொள்ள வேண்டும்? பரிசுத்தம் என்னும் முத்திரையை தான் நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். யாரை வணங்க வேண்டும்? என்னை என்று உனக்கு வேறே அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரின் கீழ் ஆழத்திலும் யாதொரு சொரூபத்தியாகிலும் யாதொரு விக்கிரகத்தியாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கழுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். கற்பனைகளை மீறுகிறவர்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த சொரூபங்களை அதாவது தேவனை, ஜீவனுள்ள தேவனுக்கு இணையாக ஒரு விக்கிரகத்தை, உயிரற்ற விக்கிரகத்தை இணையாக வைத்து வணங்கினவர்களை அக்கினிக்கடலிலே தள்ளுவேன் என்று சொல்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரின் கீழ் ஆழத்திலும் யாதொரு விக்கிரகத்தியாகிலும், நம்ம ரோமன் கத்தோலிக் வேதகமத்தில் பார்த்தோம், யாதொரு ஓவியத்தியாகிலும் என்ன செய்யக்கூடாதான்? வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அந்த சுரூபத்தை வணங்கினவர்களும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். 20:12 வெளிப்படுத்தல் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்பேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் 20:13 சமுத்திரம் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். பூமியிலே நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். பூமியிலே நீ எதை கட்டுகிறாயோ பரலோகத்திலே அது கட்டப்படும். நீ இந்த பூமியில எதை கட்டவிழ்க்கிறாயோ அங்கே உனக்கு கட்டவிழ்க்கப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அப்பொழுது ராஜா வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். 41ஆம் வசனம் 21-41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினி கடலில் நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுவார். நியாய தீர்ப்பில், தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நிற்கும் பொழுது வலது பக்கத்திலே வெள்ளாடுகளையும் இடது பக்கத்திலே வெள்ளாடுகளையும் வலது பக்கத்திலே செம்மறி ஆடுகளையும் ஒரு மேய்ப்பன் பிரிக்கிறது போல நான் என்ன செய்வேன்? உலகத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன். சேர்த்து பிரிக்க போகிறான், நியாயம் தீர்க்க போகிறான். வெளிப்படுத்தல் 20:14 அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இவர்களுடைய பாவமே இவர்களுடைய ஆக்கினைக்கு காரணமாக அமைந்து விட்டது. எவ்வளவு தூரம் தேவன் தமது சத்தியத்தை போதித்தும் அந்த சத்தியத்திற்கு செவியை சாய்க்காதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை வைரமாக்கினார்கள் என்று சொல்லி நாம் சகரியாவிலே வாசிக்கிறோம். அப்படி தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தின அனைத்து ஜனங்களுக்கும் ஏற்பட போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார்.
இரண்டாவதாக, பாவத்தில் வீழ்ந்த மனுகுலத்தின் மீட்புக்காக தேவனுடைய ஆலோசனை. 6வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. சங்கீதம் 2:6 வரை. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய குமாரனை, என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். 2:7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். 8:7 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். 9 இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி கொயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை குறித்த ஆலோசனை 6வது வசனம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அபிஷேகத்தை குறித்து தேவன் ராஜாவை உருவாக்குகிறவர். தேவன் ராஜாவை உருவாக்குகிறவர். இந்த உலகத்திலே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நித்தியமாக ராஜாவாக இருக்கும்படிக்கு கிறிஸ்துவை ஏற்படுத்தினார், உருவாக்கினார். என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். 6வது வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இது தாவீது சொற்களாக இருந்தாலும் தேவனுடைய கூற்றாகவே இருக்கிறது. தேவனுடைய தீர்க்க தரிசனமாகவே இது இருக்கிறது. இயேசுவை பாவிகளின் மீட்பராக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பதை நாம் ஏற்கனவே வாசித்தோம், அதாவது பார்த்திருக்கிறோம். 3வது வாரத்திலே அபிஷேகம் என்பதை குறித்து பார்த்தோம். தேவன் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான்? தேவன் மனிதர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய மீட்புக்காக, மீட்பின் பணியை நிறைவேற்றி முடிக்கும் படிக்கு பிரதான ஆசாரியராக அவர் நியமிக்கப்பட்டார். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டார். நமக்கு வசனத்தை போதிக்கும்படிக்கு, நமக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கும்படிக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீங்கள் 19:20 நீங்கள் உலகெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உபதேசித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசியுங்கள் என்று சொன்னார். அப்படி நமக்கு அவர் உபதேசிக்கும்படிக்கு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அடுத்ததாக ராஜாவாக நம்மை ஆளும்படிக்கு, நம்மை ஆட்சி செய்யும்படிக்கு, சாத்தானுடைய ஆட்சியிலிருந்து விடுதலை செய்து, கார் இருளிலிருந்து விடுதலை செய்து, பேரொளிக்குள் அழைத்து நம்மை அவர் ஆட்சி செய்யும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இதை குறித்து நாம் பார்த்தோம். தேவன் ஏற்கனவே தமது ராஜ்யத்தை கிறிஸ்துவில் நிலைநாட்டி விட்டார் என்பதில் இது விளங்குகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று. என்ன காலம்? எபேசியர் வாசிக்க காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். ரட்சிக்கக்கூடிய காலம் நிறைவேறிற்று. உன்னை ரட்சிக்க போகிற காலம் நிறைவேறிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவ்விடத்தில் உள்ள பிணியாளர்களை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாயிற்று, சமீபமாக வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் எங்கே வந்திருக்கிறது? சமீபமாக வந்திருக்கிறது. 19 இந்த 18 16. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 18 16.
இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு கொண்டு வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகள் என்ன செய்யுங்க சொன்னோன்னே அப்படியே கேட்டுக்கும். நம்ம என்ன செய்வோம், கேட்குற மாதிரி அழகாக கேட்குற மாதிரி நடிப்போம், ஆனால் செய்ய மாட்டோம். சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும், சொன்ன உடனே அப்படியே கேட்டுக்கும். அதை குறித்து தான் சொல்கிறார். அவருடைய கீழ்ப்படியும் தன்மையை, அதாவது இன்னோசென்ட் நிலையை சொல்லுது. அறியாமையின் நிலை, அதாவது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை, சொல்வதை கேட்கும் நிலையை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. எனவே சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். சிறு பிள்ளைகள் என்ன செய்யும், சொந்தமாக போய் வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிடுமா? எப்படி பெற்றோரோடு இசைந்து பெற்றோரோடு இணைந்து பயணம் செய்கிறதோ அப்படி போல உணவுக்காகவும் அறிவு தேவைக்காகவும் எல்லா தேவைகளுக்காகவும் பெற்றோரை சார்ந்திருக்கிறது போல நம்ம என்ன செய்யணுமா, யாரை சார்ந்திருக்கணுமா? தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அதான் சிறு பிள்ளைகளை போலாகாவிட்டால், பிள்ளையானது பெற்றோரை சார்ந்திருக்கிறது போல எல்லாவற்றிற்கும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சுபாவம் வேண்டும் என்பதே அந்த வசனத்தின் தாற்பயமாக இருக்கிறது. கிறிஸ்துவிலே தேவனுடைய ராஜ்யத்தை சந்தித்தான். காணப்படாத இந்த ராஜ்யம் ஒரு நாளிலே தன் எல்லா வல்லமையோடும் மகிமையோடும் வரப்போகிறது. காணப்படும் அந்த தீர்மானத்தின் விவரம்தான் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த பாடல் கூறியதை அப்போஸ்தலனாகிய பவுல் மேசியா உயிர்த்தெழுதலுடன் தொடர்பு படுத்தி பேசுகிறார். 7வது வசனத்தை வாசிங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இதை எதோடு தொடர்பு படுத்தி பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலோடு தொடர்பு படுத்தி பேசுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 32, 33, 34 வசனங்களிலே, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்பதை குறித்து தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். இங்கே இந்த வசனமெல்லாம் வசனங்களாக பார்க்காதுங்க. வசனமாக நமக்காக நம்முடைய புரிதலுக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. இது வசனமாக ஒரு பேராவாக, அதாவது ஒரு கட்டுரையாக எழுதப்பட்டது. எனவே இதை அப்படி வாசித்து பாருங்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். சங்கீதம் 2:7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அவர் ஆண்டவர் தாவீதை குறித்து பேசவில்லை, மேசியாவை குறித்தே கூறுகிறார் என்பது தெளிவாகிறது. ஜனிப்பித்தேன் என்பது இயேசுவின் பிறப்பை குறித்ததாக சிலர் எண்ணுவது, கருதி பிரசங்கம் செய்வது, எண்ணி போதிப்பது தவறான கருத்தாகும்.
இப்படி கருதி விளக்கமளிப்பது மேற்கூறிய வசனத்தின்படி ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் பொது மொழிபெயர்ப்பில், அதாவது திருவிவிலியத்தில், ரோமன் கத்தோலிக் புது மொழிபெயர்ப்பு இல்லைங்களா, அதில் திருவிவிலியத்தில் இதற்கு பெற்றெடுத்தேன் என்று பெயர்க்கப்பட்டுள்ளது, மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தவறான பொருளையும் தவறான விளக்கத்தையுமே கொடுக்கிறது. பெற்றெடுத்தேன் என்று மொழிபெயர்ப்பது தவறான மொழிபெயர்ப்பு. ஏனென்றால் உயிரோடு எழுப்பினேன் என்ற பொருள் உள்ளதாக இருக்குமாயின் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், இது ஏற்புள்ளதாக அமையும். ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுதலில் நிகழ்வோடு தொடர்பு படுத்தி அப்போஸ்தலர்கள் இங்கே போதித்திருக்கிறார்கள். 13ஆம் அதிகாரம் 32 34 வரை உள்ள வசனங்களில் இது விளக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் பிறப்பில் இதை தொடர்பு படுத்தி அல்லது பொருள்படுத்தினால் நித்தியமாக உள்ள கிறிஸ்து எப்படி பிறக்க முடியும்? அல்லது அவர் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர் என்று சொன்னால் அவர் நித்தியமாக இருக்கிற கிறிஸ்து எப்படி பிறக்க முடியும்? ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தேவன் எப்படி பிறக்க முடியும்? அவர் என்றென்றும் உயிருள்ளவராயிற்றே என்பது போன்ற கேள்விகள் எழும்பும். பாவிகளுக்கு மரணம் வரை தம்மைத்தாமே தாழ்த்திய தேவகுமாரனை பிதாவானவர் உயிர்ப்பித்து உயர்த்தினார் என்பதே இந்த வசனத்தினுடைய விளக்கமாக அமைந்திருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4 வசனம் 4 - 11 வரை, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு இப்படி செய்தார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவரை மேன்மைப்படுத்தினார். என்றென்றும் உள்ள ராஜாவாக, என்றென்றும் அரசாளக்கூடிய தேவனாக அவரை உயர்த்தினார். பாவிகளுடைய மீட்பராக மட்டுமல்ல, பிரதான ஆசாரியராகவும் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6 - 10 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 5 6 - 10 வரை இப்போது வாசிக்க வேண்டாம். காணப்படாத ராஜ்யம் ஒரு நாள் எல்லா மகிமையோடும் காணப்படும், எல்லா வல்லமையோடும் வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்தில் வரும்பொழுது வந்து பூமியில் உள்ள அனைத்தும் அவர் ஆட்சிக்கு கீழாகும்படி அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவார். அப்பொழுது நம்முடைய கர்த்தருக்கு, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யமாக அது மாறும். வெளிப்படுத்தல் 11:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. ராஜ்யபாரம் பண்ணுவார். கர்த்தர் அரசாள போகிறார். கர்த்தரே நம்மை ஆள போகிறார். கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொண்ட ஜனம், கர்த்தரும் இரட்சகருமாக பெற்றுக்கொண்ட ஜனம், உயிர்த்தெழுதலையும் அவருடைய மரணத்தையும் பாவ பரிகார மரணத்தையும் விசுவாசித்து அறிக்கையிட்ட ஜனம்,
அவரோடு கூட ஆட்சி செய்வார்கள். உயிர்ப்பிக்கப்பட்டு உயிரோடு எழுந்து தம் ஜனங்களின் மத்தியில் முடிசூட்டப்பட்டிருக்கும் கிறிஸ்துவே உலகின் பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனத்திலே, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்றே சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவர் மரித்ததினாலே, மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்ததினாலே சதா காலமும் சர்வ வல்லமையுள்ள ராஜாவாக அவர் வெளிப்பட போகிறார். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 13 16 வசனங்கள் வரை, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு இங்குதான் பார்க்கிறோம், அவர்களை குயக்களத்தை போல் நொறுக்குவார் என்று சொன்ன வசனம் இந்த இடத்துல நிறைவேறும். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயில் இருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதித்தார். 16 வசனம், அவரே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பாவிகளின் மீட்பராக மட்டுமல்ல, உலகை ஆளும்படி வரப்போகும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்று முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகவே இந்த 6ஆம் வசனம் அமைந்திருக்கிறது. ராஜாவினுடைய ஆளுகை 7 9 வசனங்கள் வரை. இந்த பகுதியில் ராஜாவின் நியமனம், முடிசூட்டு விழா வசனம் 7 மற்றும் 7, 8, 9 விவரிக்கப்பட்டுள்ளது. இவர் யாருக்கு ராஜா என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிறது. இங்கே ராஜாவாக நியமிக்கப்படும் நியமன கட்டளை வாசிக்கப்படுகிறது. மேசியாவுக்கு கொடுக்கப்படும் மக்களை குறித்து ஒரு ஆலோசனை வழங்கப்படுகிறது. மேசியாவாகிய இயேசு ராஜாவின் ஒப்பற்ற தன்மை, மேசியாவாகிய இயேசு ராஜாவின் ஒப்பற்ற தன்மையை இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி உம்மை உயிரோடு எழுப்பினேன். என்னை அடுத்த வசனம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்றார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இந்த வார்த்தை அவருக்கு கடவுளோடு உள்ள ஒப்பற்ற உறவை காட்டுகிறது. இதனால் அவருடைய தன்மை குணங்களை விளக்குகிறதாய் இந்த வசனம் அமைந்திருக்கிறது. ரோமர் 1:5. ஆவியின்படி தேவனுடைய குமாரன் என்றும் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். ஆகையால் இன்று நான் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளை குறிக்கிறது. இன்று என்று அங்கே சொல்லப்பட்ட சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வசனமானது இன்று என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளை குறிக்கிறது. ஏனென்றால் அன்றுதானே தேவன் அவரை உயிரோடு எழுப்பி தன்னுடைய குமாரன் என்று நிலைநிறுத்தினார். குமாரன் என்று அங்கே நிரூபித்தார். தேவகுமாரன் மனித குமாரனாக உலகத்தில் வந்திருந்த போது சாத்தான், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 5-6 வசனங்களிலே, பின்பு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய்
உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்றான். இந்த அதிகாரம் எங்கிருந்து கிடைச்சது அவனுக்கு? இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் கொடுத்து கழுத்திருக்கிற செயின் அறுத்துட்டு போகிற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? ஆதியாகமத்தில் ஆதாமுக்கு கொடுத்த 21, 26, 27 வாசிக்க. ஒன்றாம் அதிகாரம் ஆதியாகமம் 1. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தார்? தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். அதாவது நமக்கு கொடுத்தார். ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிற நமக்கு கொடுத்தார். அதை என்ன பண்ணிட்டான்னா ஒரு சின்ன சாக்லேட்டை கொடுத்து பிடிங்கிட்டு போயிட்டான். அதை தான் அவன் சொல்கிறான், இது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துகிட்ட சொல்கிறான். கொடுத்தவர்கிட்ட என்னத்தை செய்கிறான்? லஞ்சம் திருப்பி நீ என்னை வணங்கு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே என்ன ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று அவர் சொன்னார். அவர் சொல்லி வார்த்தையினாலே அவனை துரத்தினார். தேவன் இந்த பூமியில் உள்ள ஆதாமுக்கு கொடுத்த ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை சாத்தான் பறித்து கொண்டான். ஆதாமின் மீறுதல்களால் இந்த துயர சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நேரிட்டது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவும் அவனை உலகத்தின் அதிபதி என்றே சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்று யோவான் சொல்லுகிறார். உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதை தான் என்ன செய்தார்? தேவன் நம்மை பிரித்து எடுக்கும்படிக்கு. கோடைஸ் அப்படின்னு சொன்னா என்ன? பிரித்து எடுத்தார், செட் அப்பார்ட். அதாவது உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து ஒரு தனித்துவமான வாழ்க்கை வாழும்படிக்கு நாம் எல்லாரும் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அந்த பொல்லாத சர்ப்பமாகிய சாத்தானின் தலையை நசுக்கும்படிக்கே, தன்னுடைய மரணத்தினாலே நசுக்கும்படிக்கே இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த தம்முடைய மரணத்தினாலே ராஜ்யத்தின் பிரஜைகளை உருவாக்கும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆதியாகமம் 3:15 உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இந்த சாத்தானின் தலையை நசுக்கும்படிக்கே இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். தம்முடைய மரணத்தின் மூலமாக அவனை அழித்து தம்முடைய ராஜ்யத்தை பரிசுத்த ராஜ்யமாக ஏற்படுத்தும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அடுத்தது 1 யோவான் 3:8.
எல்லாம் மனப்பாடமாக வச்சிருக்கணும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நம்மிடத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் என்னது? பிசாசின் கிரியைகள் எபேசியர், கலாத்தியர், ஆவிக்குரிய கனிகளுக்கு மேலால இருக்கும் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலான இதை எல்லாவற்றையும் நம்மிடத்தில் இருந்து அழிக்கும்படிக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கென்றே மரித்தார். அழிக்கும்படிக்கே இந்த உலகத்திலே பிறந்தார். எப்படிப்பட்ட சுதந்திரம்! உயிர்த்தெழுந்த பின்னர் தமது சுதந்திரத்தை மீட்கவே தேவகுமாரன் மேசியாவாக இந்த உலகத்திலே அவதரித்தார். அவருடைய மீட்பின் செய்தியை கேட்டு விசுவாசிப்பவர்கள் அவருடைய சுதந்திரமாகிறார்கள். எப்பேற்பட்ட சுதந்திரம்! எபேசியர் 1:12 வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். உபாகமம் 10:8, 10:9. உபாகமம் 10:8-9 மற்றும் 18:2. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரருடைய பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட சுதந்திரங்க! கர்த்தரே நமக்கு சுதந்திரமாக, அவனுக்கு, அதாவது லேவிக்கு. 1 பேதுரு 2:9 வாசிப்போம். நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எப்பேற்பட்ட சுதந்திரத்தை கொடுத்திருக்கார் பாருங்க. பங்கு யாரு? கிறிஸ்துவே பங்கு. நமக்கு இந்த உலகத்தில் எந்த பங்கும் இல்லை, பாத்தியமும் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த விதமான ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்களை எங்க வைக்க சொன்னார்? பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் தேவனுடைய வலது வாரிசத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று
புதிய பாட்டை பாடினார்கள். நம்ம என்னவாக்கியிருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு நபராக, ஒரு பிரஜையாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஆக்கும்படிக்க இந்த உலகத்திலே வந்து மரித்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மை நீதிமானாகவும் மாற்றி இருக்கிறார். சங்கீதம் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆம், நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு எப்பேற்பட்ட சுதந்திரம்? அதாவது குறையில்லாதது, குற்றமில்லாதது, அப்ப அழுக்கு இல்லாதது, நேர்த்தியான இடங்களிலே சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்ததாம், எனக்கு சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுது பாருங்க. என்ன இடம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட இடத்துல நமக்கு பங்கு கிடைச்சிருக்கு? உன்னதங்களிலே என்னை உட்கார வைத்திருக்கிறார். என்னை உன்னதமான இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்து, இன்னைக்கெல்லாம் உலகம் சுதந்திரம், இந்த பூமியெல்லாம் இந்தியா எல்லா நாடுகளும் சுதந்திரம் கிடைச்சி இன்னும் அடிமையாகவே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர், நீ ஒருபோதும் அடிமை அல்ல, நீ ஒருபோதும் நரகத்திற்கு பாத்திரவான் அல்ல, ஏனென்றால் நான் உமக்காக மரித்து நரகத்தின் தண்டனையிலிருந்து உன்னை விடுதலை செய்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்பேற்பட்ட பங்கை, சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் ஆவார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் சேணிப்பித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. எப்படி இருந்தோன்னு பாருங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட ஜனமா இருந்தோம். இப்ப எப்படி கொடுத்திருக்கிறார்? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, நம்பிக்கையற்றிருந்தோம், சுதந்திரமற்றிருந்தோம், இவைகளை கொடுத்து உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இங்கே ஜெனிப்பித்தார் என்று சொல்வது நம்மை 2 காரியம் செஞ்சிருக்கிறார். நம்மை எபேசியர் 2:1 சொல்லப்பட்ட வசனங்கள் போல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், உயிரோடு எழுப்பினார். இன்னொன்று இங்கே ஜெனிப்பித்தார் என்று மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறார், புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. இப்பேற்பட்ட புது சிருஷ்டியாய் மாற்றி தம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி கொண்டு வருகிறார். கடைசி காலத்திலே 1 பேதுரு 1:5, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது?
நம்முடைய சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரும் எடுக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? நம்முடைய சுதந்திரத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ரொம்ப டைம் ஆச்சோ? முடிச்சு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபடணும். என்ன செய்யணும்? பாடுபடணும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுபடுங்க. உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 3:9. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அது எப்படி எனில், அதாவது எபேசியர் 3:3, அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த சங்கீதத்தின் 8ஆம் வசனம் உலகின் சகல இனத்தாரிலும் இருந்தும் மீட்கப்படும் திருச்சபையாகிய மேசியாவின் சுதந்திரத்தை குறித்து உள்ள தேவ தீர்மானத்தின்படியே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகவே இது அமைந்திருக்கிறது. தேவன் நம்மை ஆளும்படிக்கு சர்வலோகத்திற்கும் ஒப்பற்ற அவருடைய ராஜ்யமாக 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் அமைந்திருக்கிறது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மனம் திரும்பும்படி பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். இப்படி கூறுவதன் காரணம் என்ன? ஒரு நாட்டின் மக்களுக்கு கொடுக்கப்படும் செய்தியை அந்த நாட்டின் ராஜாக்களுக்கே உரைப்பது வழக்கம், அந்த காலத்தின் வழக்கம். அதன்படியே இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமாக இது அமைந்திருக்கிறது. மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும். நியாய தீர்ப்பு வரும் என்று எச்சரிப்பு நமக்கு இருக்கிறபடினாலே, நியாய தீர்ப்பு வரும் என்கின்ற எச்சரிப்பு இருக்கிறபடினாலே, கோபாக்கினை வரும் என்கிற எச்சரிப்பு இருக்கிறபடினாலே நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் நம்மை போதிக்கிறது, எச்சரிக்கிறது. எனவே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருந்து தேவனுடைய மகத்துவமான செயல்களையும் கிரியைகளையும் கண்டு அவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதற்கு அர்த்தமே இல்லை. உன்னை தெரிந்து கொண்ட உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் ரட்சிப்பையும் என்ன செய்யுங்கள்? உறுதியாக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். என்ன செய்யுங்கள்? ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், இவைகளை உறுதியாக்கும்படிக்கு உங்களை அழைத்தார், தெரிந்து கொண்டிருக்கார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இல்லை என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினை நிச்சயம் வரும். ஒரு நாளிலே கர்த்தர் வருவார், கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்த வருவார். அப்பொழுது அவரவருடைய கிரிகளின்படியே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இதோ அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கும்படிக்கு
நாம் நியாயத்தீர்ப்பு வரும் என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடும் இந்த பூமியிலே வாழுவோம். ரட்சிப்பை, தேவனுடைய சமூகத்தில் பெற்ற ரட்சிப்பை உறுதியாக்கும்படி இந்த பூமியிலே வாழுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செபிப்போம். பரிசுத்தமும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை குறித்து நீர் எங்களுக்கு போதித்த தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளை குறித்தும் நீர் போதித்திருக்கிறேன். பிரஜைகள் எப்பேற்பட்ட